அதானி குழுமத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதானி குழுமத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதானி குழும முறைகேடு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதானி குழும வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. செபி விசாரணையை தொடரலாம் என்றும் அதே நேரத்தில் 3 மாதத்தில் செபி தனது விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதானி குழும முறைகேடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் செபி அதானி குழும வழக்கின் விசாரணையை தொடரலாம் என்றும் 3 மாதத்தில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. அதானி குழும முறைகேடு தொடர்பான வழக்கில் அதானி குழுமத்திற்கு எதிரான இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதானி குழும முறைகேடு குற்றச்சாட்டு விசாரணையை புலனாய்வு விசாரணை தேவையில்லை என்றும் செபியின் அதிகார வரம்புக்குள் நீதிமன்றம் குறிப்பிட்ட அளவே தலையிட முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செபி அமைப்பே விசாரணையை தொடரலாம் என்றும் அதே நேரத்தில் 3 மாதத்திற்குள் செபி இந்த விசாரணையை முடித்துவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. செபியின் அதிகார வரம்புக்குள் நீதிமன்றம் குறிப்பிட்ட அளவே தலையிட முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது.